மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு திமுகவை எதிர்க்கணும்னா அந்த அளவுக்கு ஒரு அரசியல்ல ஊறி போனவங்களால மட்டும்தான் முடியும். அது யாருமே இல்லைன்னு தான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க. அவங்க மைனாரிட்டி திமுக அரசுன்னு சொல்லுவாங்க போல்டா. ஆனா அதே இதுக்கு முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இருந்தாங்க. உண்மையிலேயே அந்த அளவுக்கு அரசியல்ல ஊறி போனவர் தான் இன்னைக்கு நிரூபணம் ஆயிருக்கு. ஆனா இன்னைக்கு அவர் பதவியில இருந்தாலும் இல்லைனாலும் மக்கள் கொண்டாடுறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா இன்னைக்கு அதே திமுக ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்கு. அதாவது என்னைக்குமே அவங்களுக்கு அரசியல் தான் ஃபர்ஸ்ட்னு பார்க்கணும். மக்களை தாண்டி அரசியல் தான் ஃபர்ஸ்ட். ஆனா அண்ணாமலை முன்னாள் மாநில தலைவராக இருக்கும்போது மக்களும் ஃபர்ஸ்ட், அரசியலும் ஃபர்ஸ்ட். அதாவது மக்களோட சார்ந்த அரசியலா எடுத்துட்டு போனதை நம்ம கவனிச்சோம். எதனால நீங்க திமுக அரசியல் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். ஆனா இன்னைக்கு முதல்வர் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. எப்பாவது பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில அந்த அளவுக்கு மரணம் நடந்தது. அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் அந்த தொந்தரவு நடந்தது. யார் அந்த சாரு அந்த விஷயத்துல இது அதே மாதிரி நிறைய அண்ணா நகர் ஒரு சிறுமிக்கு பாலியல் சிபிசிஐடி வரைக்கும் போச்சு. ஆனா அதை மறுபடியும் கோர்ட்ல கேஸ் போட்டு ரிட்டன் மாநில அரசே அதை விசாரிக்கணும்னு சொல்லி கொண்டுட்டு வந்ததெல்லாம் நம்ம கவனிச்சோம். ஆனா இன்னைக்கு வண்டியிட்டு சாரி கேட்டிருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல அரசியல் தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்குன்னு நம்ம பார்க்கணும். ஆனா சரியா அது ஒரு கலைன்னு தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு கலைய, அதாவது அரசியல் கலை அவர்கிட்ட இருந்த கத்துக்கணும் எதிர்கட்சி எல்லாம்னு. ஆனா இதே இன்னைக்கு எதிர்கட்சிங்க பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் விஷயம் யார் அந்த சாருங்கிறது எங்கேயும் வரல. அதே மாதிரி இன்னைக்கு அஜித் குமார் ஒரு விஷயம் இன்னைக்கு ஐயா முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது உயர் அதிகாரி யாரானாலும் அவங்க தண்டிக்கப்படுவார்கள். யார் அதிகாரி எல்லாம் தவறு செஞ்சாரோ கண்டிப்பா தண்டிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி அரசுல ஒரு வீட்டுமனை பட்டாவும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அரசு வேலையும் கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான், க்ளோஸ் ஆயிருச்சு. ஆனா அந்த சில நீதிபதி சில கேள்விகளை கேட்டிருக்காரு. யார் அந்த சாருன்ற மாதிரி தான், யார் அந்த அதிகாரி? அப்போ அந்த யார் அதிகாரி பேரால அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு கொலை நடந்திருக்கு. அப்ப இதெல்லாம் யாரு கேள்வி கேட்கணும்? நடவடிக்கை எடுத்தாச்சுன்னு முதல்வருக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. யார் அந்த உயர் அதிகாரி? அப்ப இதெல்லாம் யார்? எதிர்கட்சி தானே கேட்கணும். ஆனா இன்னைக்கு எதிர்கட்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும். ஆனா இன்னைக்கு ஆர் ராசா திட்டாரு. அதாவது ஒருமையில பேசிட்டாரு. அமித்ஷா பத்தி கண்டனம், ஆர்ப்பாட்டம் எல்லாம் ஓகே, அரசியல் அது தவறுன்னு சொல்ல வரல. ஆனா அதை தாண்டி மக்கள் சார்ந்த இந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது அப்போ இந்த இடத்துல மக்கள் கவனிப்பாங்களா இல்லையா? ஆர் ராசா என்னைக்கு நல்ல வார்த்தையை பேசிட்டாருன்னு கவனிக்கணும். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எதிர்கட்சியா அவர் எதிர்கட்சிக்கு தாக்குறது அவரோட வேலைதான். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம நேத்து பாஜக தரப்புல போராடி இருக்காங்க, கண்டனம் ராசாவுக்கு எதிராக பண்ணியிருக்காங்க. மக்கள் கவனிப்பாங்களா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த கொடூரம் இது வரைக்கும் வரலாற்றிலேயே நடக்கல. இந்த அளவுக்கு கொடுமையான தாக்குதல். நீதிபதி சில விஷயத்த சொல்றாரு, கேள்வி கேட்கிறாரு. யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? லாக்அப்ல, அதாவது எஃப்ஐஆர் போடல, முன்னாடியே தாக்கியிருக்கீங்க, கோயில்ல தாக்கியிருக்கீங்க, அந்த கோயில்ல ராட்ல அடிச்சிருக்கீங்க, கம்பியில அடிச்சிருக்கீங்க, கிட்டத்தட்ட 44 இடத்துல அடிச்சிருக்கிறாரு. தீவிரவாதி அவரு. அப்படி அந்த அந்த மரணம் யாருமே ஜீரணிக்க முடியாத ஒரு மரணமா தான். அதை தாகத்தால தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக தண்ணியில மிளகாய்த்தூள் கலந்து கொடுத்துருக்காங்க. பிறப்புறுப்புல எல்லாம் தூவிருக்காங்க. காதுல ரத்தம் வந்திருக்கு. அப்ப இந்த அளவுக்கு ஒரு கொடுமைகள் நடந்திருக்குன்னா இதை காப்பாத்த அவங்க தாயார்கிட்டயே பேரம் பேசுறதுக்கு திமுக அரசுல இருந்து போயிருக்காங்க நிறைய பேரு. ஏன் யாரை காப்பாத்த போயிருக்காங்க? அப்ப இந்த அளவுக்கு இதை தாண்டி இந்த 4-5 அதிகாரிகளை காவல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட உறவினர் எல்லாம் போராடுறாங்க இன்னைக்கு. எங்க வீட்டுக்காரங்க எல்லாம் யாரும் வர்றதில்ல வீட்டுக்கே, நாட்டுக்காக தான் பணி செய்யறாங்க. உயர் அதிகாரி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை படிதானே அவங்க நடத்துறாங்க. அவங்க என்ன தவறு செஞ்சுட்டாங்க? நிறைய கேள்விகள் இருக்கு இங்க. இன்னொரு விஷயத்த நம்ம கவனிக்கணும் இந்த இடத்துல. திமுக, அதாவது எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன குற்றம் நடந்தாலும் கூட, இந்த மாதிரி லாக்அப் டெத் நடந்தாலும் கூட, அதாவது முதல்வர் அவர்கள் தான் பொறுப்புன்னு சொன்னாங்க. இதுக்கு காரணம் எல்லாம் முதல்வர் தான். உண்மைதான். இது எல்லாத்துக்கும் முதல்வர் தான் காரணம். அன்னைக்கு எதிர்கட்சியா அவங்க செயல்பட்டது கரெக்ட் தான். ஏன்னா இதுக்கு காரணம் முதல்வர் அவர்கள் தான் பொறுப்பு.
ஏன்னா முதல்வர் நேரடி கட்டுப்பாட்டுல தான் இந்த காவல்துறை இருக்கு. அப்போ இப்பவும் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? ஆனா இந்த இடத்துல முதல்வர் குற்றவாளி கிடையாது. இன்னைக்கு இந்த அதிகாரிங்க தான் குற்றவாளி. அப்ப இதுதான் அரசியல் இங்க. அப்ப இத வந்து மக்கள் கிட்ட யாரு கொண்டுட்டு போய் சேர்த்தணும்? இதை யாரு சேர்த்தணும்? அப்ப இதெல்லாம் வந்து யாராவது போராடி இந்த மாதிரி மக்கள் கிட்ட அந்த விஷயத்த கொண்டு போய் சேர்த்துனாதான் முடியும். இன்னைக்கு அவர் சொன்னாரு, அன்னைக்கு அரசியல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கும்போது நீங்க அரசியல் செய்யறீங்க, அரசியல் செய்யாம அவையலா செஞ்சோம் அப்படின்னு கூட முதல்வர் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு வந்து இவங்க கரெக்டா அரசியல் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப அவையல் செய்யறது தான் யாருன்னு இந்த இடத்துல கேள்வி இருக்குங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த மரணம், இந்த மாதிரி ஒரு மரணம் வந்து, இந்த கொடூரம் வந்து யாராலும் ஜீரணிக்க முடியாது. யாரெல்லாம் பின்புலத்துல இருக்காங்க, ஒரு சின்ன விஷயம், அதாவது ஒரு இதுக்கு முன்னாடி போதைப் பொருள் எவ்வளவோ கடத்தி இருக்காங்க, என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு தீவிர விசாரணை இருக்கா? ஒரு சின்ன ஒரு போன் கால் உயர் அதிகாரிக்கு போன் பண்ணதுனால இந்த மாதிரி அவங்க நடவடிக்கை, அதுவும் சிறப்பு படை வந்து அதுவும் கோயில்ல வச்சு அடிக்கிறாங்கன்னா யார் இந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்னு கேள்வி கேட்கணுமா வேணாமா? அப்ப இதெல்லாம் தாண்டி இன்னும் வந்து அந்த நிக்கிதாங்கிற அந்த பெண்மணி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்க 500 ரூபாய் கேட்டாரு வீல் சேருக்கு, நாங்க இல்ல 100 ரூபாய் தான் தர்றோம் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப இந்த பிரச்சனையால வந்து இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபுளுன்ஸ்னால உயர் அதிகாரிக்கு சொல்லிட்டாரோ. அப்ப அந்த உயர் அதிகாரி உடனே வந்து நான் ஒரு அதை யாருன்னு பாருன்னு அஜித்குமார் அடிக்கிற அளவுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலை பாருங்க. இப்ப இதெல்லாம் யாரு மேல தவறு, யாருங்கிறத மக்களிடையே கொண்டுட்டு போய் கண்டிப்பா சேர்த்தணும். சிபிசிஐடி ஓகே, அது வரும், கண்டுபிடிப்பாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இந்த அநீதி, இப்படிப்பட்ட அநீதி யார் ஆதரிப்பாங்க? இந்த அரசு ஆதரிப்பாங்களா? ஆதரிக்கலைன்னா அந்த அளவுக்கு தலைமையே பொறுப்பேற்று இந்நேரம் பதவி விலகி இருக்கணும். அப்படிப்பட்ட அரசியலை தான் முன்னாடி எடுத்திருக்கணும். இன்னைக்கு எதிர்கட்சின்னு சொல்றவங்க அந்த அரசியலை கையில எடுத்திருக்கணும். ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு முன்னாடி வீதிக்கு வந்து போராடி இருக்கணும். தலைமைச் செயலகத்துக்குமே போய் நேரா போய் நின்று போராடி இருக்கணும். அப்ப இதெல்லாம் யாருமே கேட்கறதில்ல. எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு முழுக்க முழுக்க மக்கள் சார்ந்த அரசியல் இல்லை. அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்கிறாரு, இந்த மாதிரி கண் துடைப்புக்காக பணிமாற்றம் செய்து மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைத்தால் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்வது நல்லது அப்படின்னு ஒரு அறிக்கை எக்ஸ் வலைத்தளத்துல கொடுத்திருக்கிறாரு. ஆனா உண்மையிலேயே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, அண்ணாமலை தவிர யாரு வந்தாலும் கூட திமுகவை எதிர்க்க இங்க யாருமே இல்லைன்னு தான் பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி வந்து இல்ல நாங்களும் அரசியல் செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது இப்ப வந்து நான் பேசுறதே கூட, அதாவது அதிமுகவுக்கோ இல்ல பிஜேபிக்கோ எதிராக அப்படின்னு எல்லாம் நினைச்சான்னா அது நினைச்சிட்டு போங்க. ஏன்னா இது வந்து யாருக்கு எதிரான பேச்சு இல்லை. மக்கள் சார்ந்து மக்களுக்காக ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை அரசியலா எடுத்துட்டு போறது யாரு? அரசியல்வாதிங்க தானே எடுத்துட்டு போனோம். அரசியல் நீங்க செய்யறதுனாலதான் அது மக்களிடையே வந்து சேரும். அப்ப அந்த நாங்க இருக்கோம் அப்படின்னு யார் வந்து நிக்கணும்? இப்ப இதே விஜய் அவர்கள் இருக்கிறாரு, நாங்க எங்க காணோன்ற மாதிரி எல்லாம் அவங்க பாட்டுல ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க, போனாங்க. அப்படிதான் பார்க்கணும். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அவங்க எல்லாம் எங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இங்க எல்லாமே ஒரு அறிக்கை கொடுத்துட்டு யாரும் வீதிக்கு வர்றது இல்லையே. இதே திமுக வந்து அன்னைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது இப்படியா செஞ்சாங்க? வீதிக்கு வீதி வந்து போராடலாம். காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒண்ணு அரசியலா பாருங்க, இல்ல மக்கள் சார்ந்த அரசியலா பாருங்க, இல்ல எதுவுமே தெரியலன்னாலும் திமுக பார்த்து கத்துக்குங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும்.